அதிமுக காங்கிரஸ் ரெண்டு பேருக்குமே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான கேள்வி வைக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் நீங்க சொன்னீங்க 2 பேருக்கும் உறவு இருக்குன்னு. அவங்க தனிச்சு தான் நின்னாங்க, உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு தான் நின்னாங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் பாஜக அதிமுகவுக்கு உறவு இருக்கிறதுன்னு சொல்வதற்கான அரசியல் காரணம் என்ன என்றால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. நீங்க ஏன் தொடர்ச்சியாக சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குல்ல, அந்த பஞ்சாக இவங்க பிஜேபியோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக நீங்க பிரிக்க பாக்குறீங்க. அதுதான் உங்கள் மீது, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. மைனாரிட்டி வாக்கு என்பதை தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த விஷயமே இன்றைக்கு இவர்கள் பேசுகின்ற இந்த விஷயமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. முன்னுக்கு பின் முரணாக என்றால் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு. பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பிரதமரா நான் மோடியா லேடியா என்று கேட்டவர் இந்த லேடிக்கு வாக்களிங்கள் என்று கேட்டவர் ஜெயலலிதா அம்மையார். சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க வாக்களித்து மக்களை இல்ல அது நான் தான் சொல்ல வரேன். ஆமா, நாங்க எதிரணியில் தானே இருந்தோம். என்னைக்குமே நாங்க உங்க இணக்கமான போக்குல இல்லையே. இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, என்ன நிலவரத்துல இருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்க இப்ப குற்றச்சாட்டு சொன்னாங்களே அன்னைக்கு, இதே முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசா மீது குற்றச்சாட்டு சொன்ன பொழுது அவரை ஒரு இடத்திலே பிரதமர் மன்மோகன் சிங் தட்டி கொடுத்தார் என்பதற்காகவே இவர்கள் அமளி நடத்துறாங்க. என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். என் கேள்வி என்பது, நான் ரொம்ப நீங்க சொன்னீங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து சொல்லிட்டு வரீங்க, ஆனா அவர்கள் தனிச்சு தான் நிக்கிறாங்க, அதிமுக தனிச்சு தான் இருக்கு, எந்த கூட்டணிக்கான சமிக்கையும் சொல்லவே இல்லை. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இது ரொம்ப நாளே உறவு, ரொம்ப நாளே இந்த உறவு இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் மைனாரிட்டி ஓட்ஸ் இல்ல. அதை நீங்க எங்களுடைய ஒரே ஒரு குற்றச்சாட்டு இதுதான், நீங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு தான். தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்றேன், அதே குற்றச்சாட்டு தான். மைனாரிட்டி மக்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம், அவ்வளவுதானே. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உண்மையை தானே சொல்றோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்தியாவில உருவாக்குங்க தானே சொல்றோம். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல இன்னும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் சார், நான் முடிச்சிடறேன் ராகவன் சார். அதாவது தெளிவாக நாங்கள் சொல்வது, அதிமுக அரசு பாரதிய ஜனதாவோடு இணக்கமான போக்கு இருப்பதற்கு நாடாளுமன்றத்திலே அவர்களுடைய எம்பிக்கள் எப்படி நடந்துகிறாங்கன்னு பாருங்க. அது ஒண்ணு போதும். இது அதை வைத்து இவர்கள் இருவர் இன்றைக்கு காங்கிரஸ் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துது, எல்லா கட்சிகளும் நாடாளுமன்றத்தை நடத்த விடாம இன்னைக்கு முடக்கி இருக்காங்களே. அதிமுக என்ன பண்றாங்க? அதிமுக நிலைப்பாடு என்ன? நான் எங்கள் நிலைப்பாடை அவர்கள் மீது திணிக்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை நான் காங்கிரஸ் அதிமுக மீது திணிக்கவில்லை. ஒரே ஒன்றுதான், இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் நடவடிக்கை போதும். அதிமுக இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஜனநாயகமா இருந்திருக்குன்னு சொன்னா, கடந்த வாரம் நாகா பீஸ் டாக்ஸ் பீஸ் அக்கார்டு போட்டாங்க, நாகா அமைதி இது ஒப்பந்தம். அதுல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கிட்ட பேசியிருக்கிறாரு, பிரதமர் நேரடியா கலைஞர் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, நம்முடைய முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் தான் பேசியிருக்காங்க. இதுல என்ன இப்ப டிஎம்கே பிஜேபி போன வாரம் வைகோ போய் பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு டெல்லியில. அதுக்காக பிஜேபி எம்டிஎம்கே அலைன்ஸ் சொல்லுவீங்களா? இன்னொரு விஷயங்க, அதாவது இந்த அரசாங்கம் கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் சார், ஒரு நிமிஷமா சொல்லுங்களேன், கர்நாடகால கர்நாடக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் சார், பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போனார், சவுத் அந்த பக்கம் போனார், ஈஸ்டர்ன் இதுக்கு ஏஷியா ஈஸ்ட் போகும்பொழுது இந்த முதலமைச்சரையும் கூப்பிட்டாங்க. மகாராஷ்டிரா முதலமைச்சர், குஜராத் முதலமைச்சர் போனாங்க, இவங்க தடுத்துட்டாங்க போல. ஆனா கூட கர்நாடகால ஒரு சிட்டிக்கும் அந்த ஊர்ல ஐ திங்க் சவுத் கொரியாவோ எங்க ஒரு சிஸ்டர் சிட்டின்னு ஒப்பந்தம் போட்டு வர, நீங்க கேட்டா போட்டாரு, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லையே. அதனால அந்த மாதிரி அரசியலை காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு எங்களுக்கு கூட்டணி கட்சியா எதிர்கட்சியாங்கிறதுனால இல்ல, தமிழ்நாடு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா, இது வளர வேண்டும் என்று விரும்புகிறவர் எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி. நீங்கள் வைத்த அந்த மாற்று திட்டம், நான் இது கூட்டணி ஏற்படுமா அப்படிலாம் கேட்கல, உங்களுக்கான அந்த திமுக அதிமுகவான பார்வையில் எந்த மாற்றமும் இல்ல இந்த சந்திப்புக்கு பிறகு. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எங்களுடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி எல்லா தலைவர்களுமே, முன்னணி தலைவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வருத்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். உங்களிடமா இறுதியாக வைப்பது ஒன்று என்னோட கேள்வியில் இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கல்யாண பத்திரிகை கொடுக்க போனாங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இல்ல திருமண விழாவுக்கு அவங்க பர்சனலா போனாங்க, அரசியலாம் பேசல, அவர் ராமதாஸ் தனிச்சு தான் நிக்கிறார். ஆனா அதெல்லாம்
இதெல்லாம் நீங்க சொன்னது வந்து அரசியல் உள்நோக்கம், கூட்டணிக்காக போறார், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போறாருன்னு தான் நீங்க குற்றம் சாட்டிங்க. ஆனா நீங்கள் 2 பேரும் சந்திக்கிறத வந்து அரசியலே கிடையாது, அப்படி எப்படி விமர்சிக்கலாம், நீங்க எப்படி சொல்ல முடியும்? திருப்பி கேக்குறீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியா தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு, ஒரு புரோட்டோகால் படி சிஎம் போய் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த 21 பக்கங்களும் அதிமுகவாகவோ இல்ல கட்சிக்காக அவங்க கேட்கல. பல வருடங்களாக முடியாத ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஏற்கனவே சொல்லியாச்சு. உங்க பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க. எங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை சரியில்லை போய் பாக்குறீங்க புரோட்டோகால். விஜயன் சார் உங்களை உடல்நிலை சரியில்லை நான் பார்க்க வரேன், ஆனா நீங்க என்ன வந்து ரிசீவ் பண்ணுவீங்களா? ஏன் மேடம் புரோட்டோகால் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன சார் இது? என்ன பேசுறாங்க? ஆனால் உங்களுக்கு வேற இதுனா வேற என்ன பார்க்க வரீங்கன்னா உங்களுடைய அரசு சரியில்லாதவரே உங்களுடைய அரசு வரே வரா. என்ன நான் உங்கள் கேள்வி பஞ்சப்படுத்தாதீங்க. நான் உங்க திமுக தலைவர் தான் பதவிக்காக வேண்டி ஒவ்வொரு சோனியா காந்தி போய் பார்த்தாரே தவிர மக்களுக்காக இல்ல. இல்ல வேண்டாம், தனிப்பட்ட எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வழக்குக்காக பார்த்தாங்க கொடுத்திருக்காங்க. இவங்க யோகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மக்கள்கிட்ட எப்ப அம்மா பேசணுமோ பேசுவாங்க. இவங்களால யோகம் படுத்திக்கிறாங்க. பேசுறது இதுல வந்து பல வருடங்களாக மத்திய அரசால் காங்கிரஸ் அரசால் நடத்த முடியாத நடத்தப்படாத பல திட்டங்களை இவர்கள் வந்த பிறகு நடத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் இரண்டாவது அதிமுக சார்பில் இரண்டாவது முறையாக மறுபடியும் பிரதமரை சந்தித்து மக்களுக்கான கோரிக்கை கொடுத்திருக்கோம். 10 வருஷமா அவங்க பண்ணல. நீங்க வந்து ஒரு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது காங்கிரஸ் அரசை நான் ரொம்ப கடுமையாக விமர்சித்தேன். பாஜகவுக்கு நேரம் கொடுக்கறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது நீங்கள் அதிமுக தலைமையே ஒரு மென்மையான போக்குக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? நேரம் கொடுக்கறதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க வந்து உட்கார்ந்து ஒரு வருஷத்துல ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்திருக்கோம். எங்க அம்மாவை பொறுத்தவரை வந்து 10 வருஷமா போராடிட்டோம். இவங்க கிட்ட ஒரு வருஷம் எப்படி போராடினாங்க? 10 வருஷம் எப்படி போராடினாங்க? என்ன கொடுத்தாங்க? கடிதம் கூட எழுதினாங்க. கடிதம் கூட எழுதினாங்க. 10 வருஷம் ஒரு குற்றச்சாட்டு நீங்க மறந்துட்டீங்க. அவங்க நேரா போய் பேசிட்டு உட்கார்ந்து கடிதம் எழுதினாங்க. திமுக அம்மையார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இங்க உட்கார்ந்து கடிதம் எழுதினாங்க. மக்கள் பிரச்சனைக்காக டெல்லிக்கு போய் நீங்க பேசுறீங்களா? மக்களுக்காக டெல்லி போய் பேசுனீங்களா? அவங்களோட ஈகோ பிரச்சனையா இருந்தது. அவங்களோட ஈகோ பிரச்சனையா யூபி அரசாங்கம் மத்தியில இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அப்ப குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா, தமிழக அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்த தயாராக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்து வந்தது குற்றச்சாட்டு அவனுக்கு இருந்தது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட் இல்ல. நம்ம இன்னொரு புள்ளிக்கு நம்ம நடக்கும். நீங்க நம்புறீங்க பாஜகவை தேர்தலில் என்ன நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்றது. தேர்தல் களத்துல ஒவ்வொரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்திப்பு, அரசியலில் எல்லா சந்திப்புகளும் ஒரு விவாத பொருளாக மாறிவிடும். சந்திப்பு இல்லாமல் போனால் கூட அது விவாத பொருளாக மாறிவிடும். 2016 தேர்தல் களம்தான் எல்லாவற்றிற்குமான விடை கொடுக்கும். அதுவரை நீங்களும் பொறுத்திருங்கள். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.